ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இது நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் கார்டனுக்கு தான். இது நம்ம தோட்டம் தான். இன்றைக்கி இது என்ன மரம் அப்படின்னா கொய்யா மரம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கடைக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது கொய்யா மரத்தை வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களா. உண்மையில் அது ஒரு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொய்யா மரம்லாம் என்ன பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வளர்ந்து பெருசாக ஆகும்போது தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி பிஜிஎஸ் ஆனந்த் கார்டனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது நம்ம தோட்டம் தான். இன்றைக்கி இது என்ன மரம்னா, இது கொய்யா மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் வச்சு 1 மாதம் ஆகுது. இது என்ன மரம்னா, இதுவும் கொய்யா மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொய்யா மரம் தான். இதுக்கு அடுத்தது வர்றது சப்போட்டா மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னதாக வாங்கி நான் வச்சுருந்தேன். சின்னதாக நான் காலேஜுக்கு போகும்போது இந்த மரம் இருந்துச்சு, அதனால் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் எத்தனை நாள் கழித்து வருதுன்னு தெரில, ஆனால் இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில். இயற்கை என்பது அது ஒரு தனி அழகு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிஜிஎஸ் ஆனந்த் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடி எங்கள் தோட்டத்துலலாம் நிறைய மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் மரம்லாம் இல்லை. இருந்தாலும் மாமரம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடையில் மாமரம் வாங்கி ஒரு 3 மாமரம் வாங்கி இப்போ தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் 3 மாமரம் வாங்கி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி சரி வளரும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இயற்கைனாலே அது ஒரு தனி அழகு ஃப்ரெண்ட்ஸ்.